இப்போ கொலுசு அப்படின்றது ரொம்ப புனிதமா இருந்தது ஒரு காலத்துல, அப்படிதான் பேசிட்டு இருக்கிற கால சூழ்நிலைகள்ல இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் பசங்க வந்து கொலுசு போட மாட்டதால் என்ன நற்பலன் அவங்களுக்கு கிடைக்காம போய் ஒரு 50 வருஷம் அப்படி போட்டிங்கன்னா கொலுசுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனே ஒரு கால் கட்டுன்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த கால் கட்டுக்கு தான் அந்த கொலுசு தம்பி இனிமேல் நீ என் பிள்ளைக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளத்துக்கு போட்டு வர்றது அந்த கொலுசு. நான் ஐடி ஃபீல்டில் போகிறவங்க கொலுசு போட்டு ஜல்லுன்னு வச்சுக்கேன் பேய் வந்த மாதிரி இருக்குன்னுவாங்க. ஏன்னா ஐடி ஃபீல்டில் பேரே மாற்றிடுறாங்க. மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். உங்களுடைய மக்களுக்காக, உங்களுடைய நேயர்களுக்காக, நம்ம மர்ஜன்ம நேயர்களுக்காக நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து கொலுசு பாய். என்ன கொலுசெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னன்னா இப்போ கொலுசு அப்படின்றது ரொம்ப புனிதமா இருந்தது ஒரு காலத்துல, அப்படிதான் பேச வேண்டியது இருக்கு. இப்ப இருக்கிற கால சூழ்நிலைகள்ல இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் பசங்க வந்து கொலுசு போட மாட்டாங்க. அந்த பெண் பிள்ளைகள் வந்து கொலுசே பயன்படுத்த மாட்டேங்குதுங்க. ஏன்னா ஜீன்ஸ் டிஷர்ட் இந்த மாதிரி போடுறதால அது வந்து வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துடுறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கொலுசு அணிவதால் என்ன நற்பலன் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு பயன்படுத்துறதால வந்து பலன்கள்ன்றதோட வந்து பார்த்திங்கன்னா கொலுசு பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேள்வி வந்தால் பயன்படுத்தலாம். ஆனால் 50% பீப்புள்ஸ் தான், பொண்ணுங்க தான் வந்து இப்போ கொலுசை பயன்படுத்துகிறாங்க. அது எப்போது? ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்துக்கு அப்புறம். திருமணத்துக்கு முன்பு பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைஃப் வரையும் பார்த்திங்கன்னா கொலுசை பயன்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சாட்ஸு ஷூவு அதெல்லாம் போகிறதா ஒன்றும் முடியாது. அந்த 17-18 வயசு வரையும். ஆனால் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த 17-18 வயசுக்கு அப்புறம் கொலுசை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் 100% பயன்படுத்தணும். புரியுதுங்களா? கொலுசுன்றது வந்து நம்ம என்னடா பாய் பேசுகிறாரு நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு காமனான விஷயம். சில ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா கொலுசுன்றது வந்து என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷனுக்கு. ஆனால் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷம் அப்படி போட்டிங்கன்னா கொலுசுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது. இப்போ எங்களதெல்லாம் பார்த்திங்கன்னா மங்கனான்னு சொல்லுவாங்க. மங்கனானா நிச்சயம். எங்களதில் எவ்வளோ பேர் லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் பணக்காரனாக இருந்தாலும் சரி, நிச்சயம் நான் மங்கனா நிச்சயம். நிச்சயத்துக்கு பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு இப்போ முதல் போடுற பொருள் பார்த்திங்கன்னா கொலுசு தான் போடுறோம். எவ்வளோ தங்கம் இருந்தாலும் சரி, நான் நினச்சா 5 சவரம் 10 செயின் கூட போடலாம். ஆனால் போட மாட்டாங்க. அந்த 2000-3000 கொலுசு தான் போடணும். கொலுசு போட்டு வந்துட்டுனா அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு. ஒரு கால் கட்டுன்றவங்க பார்த்திங்கன்னா அந்த கால் கட்டுக்கு தான் அந்த கொலுசு தம்பி இனிமேல் நீ என் பிள்ளைக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளத்துக்கு போட்டு வர்றது அந்த கொலுசு. மங்கனான்னு சொல்லுவாங்க. மங்கனா நிச்சயம். நம்ம இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணுறோம், கபூலாக்குறோன்ட்டு கொலுசு போட்டு வரோம். அதில் எங்களில் இருந்தது இன்றைக்கும் இருக்குது. புரியுதுங்களா? இது மாடர்ன் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸு போடுறது, டாப் போடுறதுலையும் மாடர்ன் சிட்டி இந்த ஜீன்ஸ் போட்டு லெகின்ஸ் போடுறதெல்லாம் வந்து போடாமல் இருக்காங்க. ஆனால் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க போட வேணாம். எது? ஐடி ஃபீல்டில் போகிறவங்க கொலுசு போட்டு ஜல்லுன்னு வச்சுக்கேன் பேய் வந்த மாதிரி இருக்குன்னுவாங்க. ஏன்னா ஐடி ஃபீல்டில் பேரே மாற்றிடுறாங்க. லக்ஷ்மியை லக்ஷுன்றாங்க, திவ்யாவே திவின்றாங்க. கேட்டால் மாடர்ன் வேலைன்றாங்க. அம்மா அப்பா வைக்கிற பேரே இங்கே முழுசாக கூப்பிட மாட்டுறாங்க. எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? விட்ட பேண்ட்டே சுருங்கின்னு தான் வருது. முட்டிக்கிட்ட வந்துருச்சு. இன்னும் 30க்குள்ளே முட்டிக்கு மேலே வந்துடும், ஜோலி முடிஞ்சிடும். என்ன பண்ணுறது? எல்லாம் மாறுறாங்க இல்லையா? காலம் என்றைக்குமே மாறலம்மா. அதே மூச்சு சுவாசம் தான், அதே உணவு தான், அதே துவாரம் தான். எல்லாமே நம்ம தான் மாறிட்டு இருக்கோம். காலம் என்றைக்கும் அதே இரவு, அதே பகல், ஒரே சூரியன், ஒரே சந்திரன் தான். புரியுதுங்களா? ஒரே அமாவாசை, ஒரே பௌர்ணமி, ஒரே இருட்டு தான். நம்ம ஆளுங்க தான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க. காலம் போக போக அது போக்கில் போயிட்டுருக்கோம். போகல, அந்த தப்பு கிடையாது. அதுக்குன்னு அப்டேட் ஆகக்கூடாதுன்னு சொல்ல வரல. மாறலாம். அதுக்குன்னு மாற்றி கூப்பிட முடியுமா? உறவு வேறு உறவை கூப்பிட முடியுமா? உறவுன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரி நம்மளோட பரிகாரம், நம்மளோட என்ன சொல்ல சம்பிரதாயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நம்மளோட வரலாறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? வரலாறை மறக்கக்கூடாது இல்லையா? அவங்க செஞ்சது நம்ம செஞ்சது நல்லது தானே இருப்போம். அவங்க நல்லா தானே வாழ்ந்தாங்க. இப்போல்லாம் வந்து ஒரு பையன் அதிகபட்சம் 60 வயசு 20 வயசு தாங்கிறதே பெருசாக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் முன்னாடி பிறந்தவங்களாம் இன்றைக்கி 110 வயசில் நல்லா இருக்காங்க. அவங்க பயன்படுத்தின பொருள் அப்படி, சாப்பிட்ட உணவு அப்படி, வாழ்ந்த இடம் அப்படி, இயற்கை அப்படி இங்கே இல்லையே. எல்லாம் மாறினில் வருது. அந்த மாதிரி இவ்வளோ மாறும்போது அந்த கொலுசுன்ற விஷயத்தையும் ஒன்றுமேல மாற்றிட்டாங்க. ஏன் நகை கடைலாம் பாருங்கள். நகை கடையில் போனால் நகைலாம் மேலே வச்சுருப்பாங்க. கொலுசு பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வச்சுருப்பான். இப்போ அந்த கொலுசத்துக்கு அது ஒரு சீப்பாக பார்ப்பாங்க. கொலுசா வாமா அப்படின்னு மாதிரி
ஆமா உண்மை. இதே வந்து நெக்லஸ் கேட்ட நெக்லஸ் கம் ப்ளீஸ் கம் சார் டேக் யூ சிட் சிட் டவுன் அப்படின்னுவாங்க. டீ காஃபி எனி ஒன் அப்படின்னுவாங்க. இதே கொல்சாமா அதை எடுத்துக்கிடுவோம் பாய்க்கு மாறிடுச்சு. ஆனால் அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வெள்ளின்றதும் ஒரு சொரக்கம் தான், தங்கம் மட்டும் சொரக்கம் கிடையாது, வெள்ளியும் ஒரு சொரக்கம் தான். சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தங்கத்தை பயன்படுத்துகிறானோ இல்லையோ வெள்ளியை பயன்படுத்தலாம். ஏன் நம்ம உடல் பிரச்சனைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பஸ்மத்தை சாப்பிட்டா சரியாக வர பிரச்சனை இருக்குது தெரியுமா? வெள்ளி பஸ்மம் சாப்பிட்டு சரியாக்கலாம் உடலில் இருக்கிற பிரச்சனையை. அதுவே நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பயன்படுத்துவாங்க. ஒன்று வெள்ளி கொலுசு பயன்படுத்துவாங்க, தங்க கொலுசு பயன்படுத்துவாங்க. இருக்கப்பட்டவங்க வந்து நல்லா 90% தங்க கொலுசு போடுவாங்க. ஒரு லெவலில் இருக்கிறவங்க நல்லா கொஞ்சம் மெலிசாக நல்லா லுக்காக இருக்கும். இப்போ ஹிந்துஸில் வந்து பார்த்திங்கன்னா தங்க கொலுசை பயன்படுத்தக்கூடாது. என்னை கேட்டால் இஸ்லாத்திலே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். ஆனால் சில பேர் வந்து அதை பண்ணுறதால நம்ம ஒன்றும் இப்போ சொல்ல முடியல. ஆனால் ஓகே, தங்கன்றது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மாதிரி. ஸோ அது எங்கே வைக்கணுமோ நம்ம அங்கே தான் வைக்கணும். காலுக்குள்ளே போட்டு மெரிக்கக்கூடாதுன்னா ஹிந்துவில் இன்றைக்கும் அது சாங்கியமாக பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழே வந்து தங்க நகை போடக்கூடாது அப்படின்றதால வந்து அது ஒரு ஐதீகமாகவே அவங்க அதை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வராங்க. நம்ம ஆளுங்க வந்து அதை தங்கத்தை வந்து போடுறாங்க. ஆனால் கொலுசு போடலாமா போடக்கூடாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக போடுங்க, போட்டால் நல்லாயிருக்கும். நீங்களும் போடுங்க, உங்களுக்கு இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கும் போட பழகுங்க. நீங்கள் சொல்லி கொடுத்தா தான் அவங்க செய்வாங்க. இப்போ நான் சுத்தமான ஒரு வெள்ளை சட்டை போட்டால் தான் என் பையன் வெள்ளை சட்டை போட ஆசை வரும். நான் அழுக்கு சட்டை போட்டால் என் பையன் அழுக்கு சட்டை தான் போடுவான். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன காட்டுறோமோ அதுதான் குழந்தைங்களுக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு பாரம்பரியத்தையும் இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் நம்ம நடந்துக்கிற விதத்தையும் எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்து வந்தீங்கன்னா அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறமாவது கொஞ்சம் நல்லாயிருப்போம். இன்ஷா சிறப்பாக சொன்னீங்க பாய். கொலுசுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது தெரியுது. நல்ல அருமையான தகவல் பாய். நன்றி. நன்றி.